தொக்குகாச்சும் ப்ரிசர்வேட்டிவ் போடுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 0 ப்ரிசர்வேட்டிவ் தான். எதுக்கு தொக்குக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் போடணும்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழம்பு செய்கிறோம், அந்த குழம்பு சாம்பாராக இருந்தால் சாயங்காலம் சூடு பண்ணுவோம், சாப்பிட்றோம், கரெக்டுங்களா? இதுவே வந்து ஒரு புளிக்குழம்பு வைக்கிறீங்க, நல்லா இருக்கும், 3ஆவது நாள் சாப்பிட்லாம். ஒரு மீன் குழம்பு ஃப்ரிட்ஜில் எடுத்து நீங்கள் டப்பா போட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 வாரம் கழிச்சும் எடுத்து சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது. ஆனால் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 2 நாள் காலியாகிடும், அவ்வளோதானே? அப்படி தான் உணவு அப்படிங்கிறது. அதில் நீங்கள் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போட்டிங்கன்னா 1 மாதம் வச்சுக்கலாம், 1 மாதம் வச்சுக்கலாம், ஓகே, 6 மாதம் வச்சுக்கலாம். அப்படின்னா அது எப்படி உணவாக இருக்க முடியுன்றது தான் என்னோட கேள்வி. நாம் ஏன் பணம் கொடுத்து நஞ்சை வாங்கிக்கணும்? நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழறதுக்காக தான் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறோமே. இப்போ ஆரோக்கியமாக வாழணும், ஆரோக்கியத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு வரும்பொழுது 0 ப்ரிசர்வேட்டிவ் தொக்குகள் தயாரிக்கிறோம். நல்லா பர்ஃபெக்டாக அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது 30 நாளிலிருந்து 45 நாள் வரைக்கும் தொக்குகள்